அது பாட்டி உங்களுக்காக ட்ரெஸ்ஸும் நகையும் கொடுத்து அனுப்புனாங்க. நீங்க ப்ளீஸ் இதை போட்டுக்கோங்க. அது ஆக்சுவலி என்னன்னா, அசினாபி அவங்க ஃபேமிலியோட வராங்க. நிக்கத்தக்க இன்னைக்கு நிச்சயதார்த்தம். நிச்சயதார்த்தமா? இன்னைக்கா? ஆமா, ஆக்சுவலி திடீர்னு முடிவு பண்ணாங்க. அப்புறம் நிக்கா அடுத்த வாரம் வச்சிருக்காங்க. நம்ம நிக்கத்தோட நிக்காவுக்காக கொஞ்ச நாளைக்கு நம்ம இப்படிதான் இருக்கணும் ஜோயா. பொறுத்துக்கோ, ஏன்னா இன்னும் 3 வாரத்துல நிக்கத்தோட நிக்கா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போயிடும். நீங்க ரெடி ஆயிடுவீங்கல்ல? அப்புறம் அந்த பாத்ரூம்ல நாப் இருக்குல்ல, அத லெஃப்ட் சைடுல திருப்பணும். அப்பதான் சுடு தண்ணி வரும். அந்த நாப் கொஞ்சம் டைட்டா இருக்கும், ஆனா வந்துடும். நீங்க பண்ணிடுவீங்கல்ல? ஓகே, சரி. சுடு தண்ணி வரவே இல்லையே. எங்க கீசரை கூட காணோம். இம்ரான் கிட்டே போய் கேட்டுடலாம். அத்தை, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? நீ மெதுவா வந்தியா? எனக்கு தெரியவே இல்ல. ஆனா நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, உன்னோட நிக்கா ட்ரெஸ்ஸையும் நகையும் கூடன்னு. இப்போ நீ வேற செட்டு தானே போட போற. அதனாலதான் நான் இதை எடுத்துட்டு போகலான்னு வந்தேன். இதை எடுத்துட்டு போய் பத்திரமா வச்சுக்கிற, சரியா? அத்தை, அது பாத்ரூம்ல சுடு தண்ணியே வரல. கீசர் எங்க காணோம்? நஸ்மா, இந்த கெய்சர் எல்லாம் எதுக்கு? ஆனா அதெல்லாம் தேவையில்லாத பொருள்மா. சீக்கிரமா ரிப்பேர் ஆயிடும். இந்த கெய்சர் இருக்கே, இந்த சுடுதண்ணியில குளிச்சு என்ன பிரயோஜனம் சொல்லு? ஜெல்லுன்னு தண்ணியில குளிக்கும் போது கிடைக்கிற சுகம் இருக்கே. அது அத்தை, எனக்கு சுடுதண்ணியில குளிச்சுதான் பழக்கம். அட, பழக்கத்தெல்லாம் மாத்திக்க. அம்மா வீட்டுல சுடுதண்ணி பழக்கம்னா மாமியார் வீட்டுல பச்சை தண்ணியில குளிச்சாதான் உடம்புக்கு நல்லதுன்னு நினைச்சுக்க. மாமியார் வீட்டுல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணுமா. போ போ, பச்சை தண்ணியில குளிமா. ஆமாமா, அதுதான் உடம்புக்கு நல்லது. என்ன? நீயா? ஐ மீன், நீ இங்க இருக்கன்னு எனக்கு தெரியாது. நான் துணி எடுக்க தான் வந்தேன். இட்ஸ் ஓகே அயான், நீ பாத்ரூமை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரெடி ஆயிட்டேன். ஜோயா, ஜோயா, அண்ணா உனக்கு ரொம்ப நேரமா போன் பண்ணிக்கிட்டு இருக்காரா? நீ எடுக்கவே இல்லையா? அயான், நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். எல்லாரும் வந்துட்டு இருக்காங்கன்னு நுசத் சொன்னா. நீ ரெடி ஆயிட. ஜோயா, ஜோயா, ஒரு வாரத்துல நிக்கத்தோட நிக்கா முடிஞ்சு போயிடும். எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஐ ப்ராமிஸ்.
அப்போ அயானும் ஜோயாவும் நிக்கத்தோட நிக்காவுக்கு அப்புறம் பிரிஞ்சிடலாம்னு நினைக்கிறாங்க. அதுவும் 7 நாள்ல. 7 நாள்லயா? ஆமா அண்ணா, அப்படின்னு தான் அத்தை ஃபரன் மாமா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க இத பத்தி அயான் அண்ணா வீட்லயும் சொல்லிட்டாங்களாம். ஒரு வாரத்துல நிக்கான்னு, அப்புறம் இன்னைக்கு நிச்சயதார்த்தம்னு. அண்ணா, ஜோயா நிக்காவுக்கு அப்புறம் அங்க வந்துருவாங்கல்ல? இன்ஷா அல்லாஹ். நிக்கத்தோட நிக்காவுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் அயான் மிஸ் ஃபாருக்கை எங்க கூட்டிட்டு வந்துருவான். அந்த அல்லாவுக்கு தான் நன்றி சொல்லணும். நீங்க ஜோயா கிட்ட பேசுனீங்களா அண்ணா? இல்ல, அவ என் மேல ரொம்ப கோவமா இருக்கா, என் கூட பேச விரும்பல. அண்ணா, உங்களுக்கு தான் தெரியும்ல, நாம யாரை ரொம்ப நேசிக்கிறோமோ அவங்க மேல ரொம்ப கோவப்படுவோம். அண்ட் டோன்ட் வரினா, ஜோயாவால உங்க மேல ரொம்ப நாளைக்கு கோவமா இருக்க முடியாது. சமாதானம் ஆயிடுவாங்க. ஓகே? இன்ஷா அல்லாஹ். நீங்க இல்லாம இத்தனை நாள் நான் எப்படி இருக்க போறேன் மிஸ் ஃபாருக்கி? 7 நாள். அப்படியா? 7 நாளைக்கா? யா அல்லாஹ், சந்தோஷமா இருக்கு. அந்த கடவுள் என்னோட வேண்டுதலை ஏத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். அயானும் ஜோயாவும் அவங்களே 7 நாளைக்குள்ள பிரிஞ்சு போக போறாங்க. இந்த பிடிவாதக்காரி ஜோயா அவ 7 நாளைக்குள்ள இங்க இருந்து போக போறா. நான் 3 மாசத்துக்காக காத்திருக்க வேண்டியதில்ல. குதாவுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த வீட்டுல அவளை 7 நாளைக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட இருக்க விட மாட்டேன். 7 ஜென்மம் ஆனாலும் ஜோயாவால வீட்டுக்கு திரும்ப வர முடியாது. ஜோயாவை நான் அந்த வீட்லயே இருக்கிற மாதிரி செய்ய போறேன். அவளால எப்பவும் ஹசார் வீட்டுக்கு வரவே முடியாது. நிச்சயம் வர முடியாது. அட, அசார் இன்னும் காஃபி குடிக்காம இருக்கான். காஃபி வேற ஆறி போயிடுச்சு. அசார், இவ்வளவு காலையில எங்க போனானே தெரியலையே. சொல்லுங்கம்மா. அசார், நீ எங்கப்பா இருக்க? நீ காஃபியும் குடிக்கல, சாப்பிடவும் இல்ல. எங்க போன? அது வந்து ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங்மா, அதான் கிளம்பிட்டேன். ஆபீஸ்கா? ஆனா நீ ஒரு வாரத்துக்கு லீவ் எடுத்திருக்கல்ல? அம்மா, நான் என்ன யோசிச்சேன்னா வேலையில பிஸியா இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு தோணுச்சு. இங்க பாரு அசார். அசார், அசார், நீ எங்க தான் இருக்க? ஒரே சத்தமா இருக்கு. அம்மா, ஆக்சுவலி நான் மார்க்கெட் ரோட்ல ஒரு வேலையா வந்திருக்கேன், அதான் சத்தமா இருக்கேன். இதுக்கப்புறம் தான் ஆபீஸ்க்கு போகணும். நான் அப்புறம் பேசுறேம்மா. அல்ல ஆபீஸ். ஆனா அசார், ஆபீஸ்ல மீட்டிங் இருக்குன்னு இப்பதான் என்கிட்ட சொன்னா. ஆனா இப்ப மார்க்கெட் ரோட்ல வேலை இருக்குன்னு சொல்றான். அவனுக்கு அங்க என்ன வேலை? दर पर
तेरा जलवा जो पाऊं मैं हर गम भूल जाऊं, तेरा जलवा जो मैं पाऊं मैं तो हर गम भूल जाऊं। ये आंसू जो है बहते बस इतना है ये कहते, कहाँ तू और कहाँ मैं, पराया हूँ यहाँ मैं। करम इतना के मुझ पर एक नजर हो, करम इतना अगर हो कि मुझ पर एक नजर हो, जानो दिल वार दूं मैं, जिंदगी हार दूं मैं, जैसे शम्मा पे मरता है परवाना। आया किस मोड़ पे अफसाना, आया किस मोड़ पे अफसाना, आया किस ये सितम का रिवाज क्यों है, जैसा है ये समाज क्यों है। ये दुनिया की है रस्में, मैं हूँ अब इनके बस में, ये जो दुनिया की है रस्में मैं हूँ अब इनके ही बस में। न पूछो क्या गिला है मुझे गम क्यों मिला है, तुम्हें मैं क्या बताऊं मोहब्बत जुर्म है क्यों, कोई रोता है क्यों, ऐसा होता है क्यों, क्यों दिल से हर एक है अनजाना। आया किस मोड़ पे अफसाना, आया किस मोड़ पे अफसाना। ये किस माहौल में हम हैं, खुशी के देश में हम हैं, किसे अपना कहें किसे बेगाना। आया किस मोड़ पे अफसाना, आया किस मोड़ पे अफसाना। आया किस मोड़ पे मेरा अफसाना, आया किस मोड़ पे मेरा अफसाना। अफसाना मेरा, 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 अफसाना मेरा। आया किस मोड़ पे अफसाना, अफसाना, अफसाना। आया किस मोड़ पे अफसाना, आया किस मोड़ पे अफसाना, आया किस मोड़ पे अफसाना, आया किस मोड़ पे अफसाना। அல்லா குதா கருணையால இன்னைக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கணும். கொஞ்சம் வாங்கல, நல்லா கேட்டுக்கோங்க. எதுலயுமே கவனக்குறைவா இருந்துடவே கூடாது. வர விருந்தாளிங்களுக்கு சுட சுட எல்லாத்தையும் சர்வ் பண்ணணும், சரியா? எல்லாம் அல்லா கையில தான் இருக்கு. இதுல என்ன சந்தேகம் இருக்கு? என்னங்க? ஒண்ணும் இல்ல. அப்புறம் அத்தை, நீங்க நிக்கத்துக்கு கொண்டு வந்த நகையை அவகிட்ட கொடுத்துட்டீங்களா? நான் கொடுத்துட்டேன், நீ எதை பத்தியும் கவலைப்படாத. அத்தை, ராஷித், நீங்க எல்லா பரிசையும் கவனமா வச்சீங்களா? எல்லாம் வந்துருச்சுல? எல்லாம் வந்துருச்சு ஷெரின், ஜஸ்ட் ரிலாக்ஸ். எப்படி என்னால ரிலாக்ஸா இருக்க முடியும்? விருந்தாளிங்களுக்கு யார் சர்வ் பண்ண போற? ராஷித், வாஜித்தனா இன்னைக்குன்னு பார்த்து லீவ் எடுத்துக்கிட்டாரு. இப்போ நம்ம விருந்தாளிங்களோட உட்காரதா இல்ல சர்வ் பண்றதா?
சரி நான் நூசத்தை கூப்பிடுறேன். ஆனா நூசத் நிக்கத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காளே. ஹமேரா, ஹமேரா, ஜோயாவை கூப்பிட வேண்டியதானே? May I come in, sir? Come in. சார், நாங்க எல்லாரும் உங்க நிக்காவுக்கு வாழ்த்து சொல்ல வந்திருக்கோம். சார், உங்க கல்யாணத்துக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சார், நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு தான் வரதா இருந்தீங்க. அதனால நாங்களும் எந்த கிஃப்ட்டும் வாங்காம வந்துட்டோம். இல்லைன்னா வெறும் கையோட வாழ்த்து சொல்ல வந்திருக்க மாட்டோம் சார். சார் ப்ளீஸ் சார், ஆட்சேபம் இல்லைன்னா உங்க நிக்காவோட போட்டோவை நாங்க பார்க்கலாமா? எனக்கு நிக்கா நடக்கல. Please get back to work. Excuse me. ஜோயா, இந்த மாதிரி நேரத்துல எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க முக்காடு போட்டுப்பாங்க. ஹசினா அபி, அத்தை, ராஷித் அவங்க வந்துட்டாங்க. ஆதாப் ஷெரீன், மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கும் தான். அஸ்ஸலாமு அலைக்கும். மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஹசினா அபி. நீங்க எப்படி இருக்கீங்க? நஜ்மா, நீ எப்படி இருக்க நஜ்மா? நான் நகைப்பட்டியா இது? போட்டி வச்சுக்கிறேன்.
அம்மா வீட்ல சுடுதண்ணில குளிக்கிற பழக்கம் இருந்தா மாமியார் வீட்ல பச்சை தண்ணியில குளிச்சு பழகிக்க.